Sweet greetings. This is Johns. Welcome back. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது இங்கிலீஷ் எப்படி நாம் ஈஸியாக கற்றுக்கலாம், அதுக்கு தேவையான வழிமுறைகளை இன்னைக்கு நாம் கற்றுக்க போகிறோம். அதை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போது நாம் இப்படி இங்கிலீஷை கற்றுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ லெட்ஸ். நாம் எல்லாராலையும் இங்கிலீஷ் பேச முடியும். ஆனால் அதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரத்தில் இங்கிலீஷ் பேசிடலாம். சரி, அப்படி நாம் இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா என்னென்ன கற்றுக்கணும்? அதுக்கு முதல்ல நான் பார்க்கக்கூடியது வெக்காபுலரி. வெக்காபுலரினா என்ன, அதை நாம் எப்படி கற்றுக்கிறது? அதாவது வெக்காபுலரினா வேறு எதுவும் இல்லை, வார்த்தைகள், நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இருந்தால் மட்டுமே நம்மளால் ஈஸியாக இங்கிலீஷில் பேச முடியும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை எப்படி கற்றுக்கலாம்? அதாவது ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5 வார்த்தையாவது கற்றுக்கணும். அதுக்கு நீங்கள் ஸ்டோரிஸ் படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பாட்டி வடசட்ட கதை நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இது குழந்தைகளுக்கு நாம் சொல்லக்கூடிய கதை. இந்த கதையை நீங்கள் இங்கிலீஷில் படிக்கணும். இங்கிலீஷில் படிக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய வார்த்தைகள் உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே அந்த கதையை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருப்பீங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி தெரிந்த கதைகளை நீங்கள் படிக்கும் பொழுது, இங்கிலீஷில் படிக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த வார்த்தைகள் உங்கள் மனதில் நிற்கும். அப்படிப்பட்ட கதைகளாக எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், படிங்க. இப்படி படிக்கிறது மூலிமா உங்களுக்கு நிறைய வெக்காபுலரிஸ் கெயின் ஆகும். இது போதுமே நீங்கள் இங்கிலீஷ் பேச. உடனே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஏன்னா இன்னும் சில டிப்ஸ் இருக்குது, அதையும் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக பேசலாம். செகண்ட் டிப் என்னென்னா, யூஸ் இங்கிலீஷ் இன் யுவர் இன்ட்ரெஸ்டட் டாபிக். உங்களுக்கு எந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கோ அந்த விஷயத்தில் நீங்கள் இங்கிலீஷை இன்வால்வ் பண்ணணும். அப்படி இன்வால்வ் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷை பேசுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு மூவிஸ் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா அதைய சப்டைட்டில்ஸோடு பாருங்கள். அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வெக்காபுலரியோட இங்கிலீஷ் பேசவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ் மூவிஸை காட்டிலும் இங்கிலீஷ் மூவிஸ் இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா அவங்க காட்டக்கூடிய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் ப்ளஸ் அவங்க பேசக்கூடிய இங்கிலீஷ் ப்ரொனவுன்சியேஷன், இது எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். அடுத்து நாம் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கக்கூடியது என்னென்னா பயம். இது மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் நாம் எப்போவோ இங்கிலீஷ் நல்லா பேசியிருக்கலாம். இந்த பயம் எதனால் வருது, ஏன் வருது? நாம் பேசக்கூடிய வாக்கியங்களில் யாராவது ஒருத்தர் தப்பு கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். இந்த பயம் இல்லாமல் எப்படி நாம் பேசுறது? இந்த பயம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக பேச முடியாது. எத்தனை நாட்கள் ஆனாலும் நம்மளால் பேச முடியாது. அப்படிப்பட்ட இந்த பயத்தை நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா எப்படி குறைக்கலாம்? அதுக்கு ஒரே வழி நீங்கள் தான். நீங்கள் ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று நீங்கள் பேசுங்க. அப்படி பேசும் பொழுது நீங்கள் பேசக்கூடிய வாக்கியங்களில் தப்பு உங்களுக்கே தெரியும். நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, உங்களுடைய முக பாவனைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தப்பு கண்டுபிடிப்பீங்க. இந்த மாதிரி ப்ராக்டிஸை நீங்கள் ரெகுலராக பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் தப்பு இல்லாமையும் பேசுவீங்க, அதே நேரத்தில் பயம் இல்லாமையும் பேசுவீங்க. அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது அப்சர்வேஷன், அதாவது கூர்ந்து கவனிக்கிறது. உங்களுக்கு எதிரில் இருக்கிறவங்க இங்கிலீஷ் பேசும்பொழுது அதை நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா அப்படி அப்சர்வ் பண்ணும் பொழுது நாம் எப்படி வார்த்தைகளை உச்சரிக்கலாம், எந்த மாதிரி பேசலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அதை நீங்கள் எப்படி அப்சர்வ் பண்ணுறீங்களோ அதை அப்படியே நீங்கள் வெளிக்காட்டவும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம இங்கிலீஷை ஈஸியாக பேச முடியும். அடுத்து நம்ம இங்கிலீஷ் பேச தேவையாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒன்று சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். இதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் எந்த ஒரு வாக்கியத்தையும் ஈஸியாக உருவாக்க முடியும். அதாவது
நம்ம பேசக்கூடிய சென்டென்ஸ் ப்ரெசண்ட்டாக இருந்தாலும் சரி, பாஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ஃப்யூச்சராக இருந்தாலும் சரி, அதை தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு சென்டென்ஸை உருவாக்க தேவையான கிராமரை நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு பப்ஜி விளையாடுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்ல நினச்சா அதுக்கு தேவையான வார்த்தைகள் ஐ லைக் டு ப்ளே பப்ஜி. இந்த வார்த்தைகளை எப்படி உருவாக்கணும், இது என்னென்ன வார்த்தை, இது எந்த டென்ஸில் இருக்குது, இது அத்தனையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் we can easily speak in English. அடுத்து ஃபைனலாக பெஸ்ட் அண்டு குயிக் ட்ரிக் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, லேர்ன் அண்டு ஸ்டடி ஃப்ரேசஸ். அதாவது நாம் இங்கிலீஷில் பேசக்கூடிய சின்ன சின்ன வாக்கியங்கள், இதை நாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இதை அடிக்கடி பேச பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு இன்னும் ஃபாஸ்ட்டாக உங்களால் இங்கிலீஷ் பேச முடியும். நான் இதுக்கு முன்னால் வீடியோவில் கூட இந்த சின்ன சின்ன வாக்கியங்களை பற்றி சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் பார்க்க விரும்புனா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வாக்கியங்கள், ரியாக்ஷன்ஸ், நம்மளுடைய ஃபீலிங்ஸை சின்ன சின்ன வார்த்தைகள் மூலிமா எப்படி தெரிவிக்கிறது, அந்த வாக்கியங்களை நாம் அடிக்கடி பயன்படுத்துவதன் மூலமாக நாம் சீக்கிரத்தில் இங்கிலீஷ் பேசிடலாம். இதில் நான் சொன்ன ட்ரிக்ஸ் எல்லாம் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒன்று. இதை முறையாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா யூ கேன் ஸ்பீக் ஃப்ளூவெண்ட்லி அண்டு கான்ஃபிடென்ட்லி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.